கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலமான ஆகாரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஞானத்தின் வீடும் 7 தூண்களும் என்கிற பொருளிலே தொடர்ந்து நாம் கற்று வருகிறோம். விசுவாசத்தை குறித்து நாம் படித்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சி எபிரேயர் 11 விசுவாச வீரர்கள் பட்டியலை, சாதனை பட்டியலை தொடர்ந்து நாம் கொஞ்சம் தொட்டு அதை அலசி வருகிறோம். ஆபிரகாமினுடைய முதல் விசுவாச கிரியையை வரைக்கும் கடந்த நிகழ்ச்சியில் நாம் சிந்தித்தோம். 9ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமை கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 16ஆம் வசனம், அதனுடைய கடைசி பகுதி, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொன்னார், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரம், அவர்களுக்கு ஒரு நகரத்தை தேவன் ஆயத்தம் பண்ணினாரே. யாருக்கு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். புதிய எருசலேம், புதிய பூமியினுடைய தலைநகரமாக புதிய எருசலேம் இருக்கும். அதில் யாக்கோபிலிருந்து ஆரம்பித்து சபை வரைக்கும், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி முடிகிற வரைக்கும், 1000 வருஷ அரசாட்சி முடிகிற வரைக்கும் கர்த்தருக்குள்ளே இருந்த அவங்கெல்லாம் அதில் இருப்பாங்க. புதிய எருசலேம் உயிர் தெழுந்தவங்களாம் புதிய எருசலேமில் இருப்பாங்க. மறுரூபமாக்கப்பட்டவங்களாம் புதிய எருசலேமில் இருப்பாங்க. மற்றவங்க புதிய பூமியில் இருப்பாங்க. ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்கே இருப்பாங்க? ஏன்னா புதிய எருசலேமில் 12 கோத்திரத்தாருடைய பேர் தான் எழுதப்பட்டிருக்கும். யாக்கோவனுடைய பேர் கூட அங்கே எழுதப்பட்டிருக்காது. அப்போ யாக்கோவனுடைய பிள்ளைகள் ஆரம்பித்து தான் அங்கே இருப்பாங்க. அதுக்கு முன்னால் உள்ளவங்க எங்கே இருப்பாங்க? அதுவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த 3 பேருக்கும் தனியாக ஆண்டவர் ஒரு பட்டணத்தை தனியாக கட்டுவார் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் ஒரு பெரிய பட்டணம், எல்லாருக்கும் புதிய எருசலேம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு மட்டும் தனியாக ஒரு பட்டணம், ஒரு சின்ன பட்டணம். அந்த 3 பேருக்கு, 3 குடும்பத்துக்கு மட்டும். யாக்கோபினுடைய பிள்ளைகள்லேருந்து புதிய எருசலேமுக்கு வந்துடுவாங்க. அந்த பட்டணம் எப்படி இருக்கும்னு பைபிளில் குறிப்பு இல்லை. புதிய எருசலேமினுடைய மகிமை விவரங்கள், சிறப்புகளெல்லாம் வெளிப்படுத்தல் 21, 22 இருக்குது. இந்த 3 பேருடைய குடும்பத்துக்கு மட்டும் ஒரு தனி சிட்டி, ஒரு தனி நகரம் ஆண்டவர் கட்டி தருவேன்னு சொல்லிட்டார். அதை நம்பி அவன் வீடே கட்டலை, கூடாரங்களிலே வாசம் பண்ணினான். மகன் பிறந்துட்டான், மகன் ஒத்துப்பானான். சரி, அப்பா தான் கூடாரத்திலே இருந்துட்டாரு. பணம் இல்லாமல் இல்லை, உலகத்திலே பெரிய பணக்காரன் ஆபிரகாம். அவனிடத்துல ராஜாக்கள் வந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படின்னா எவ்வளோ பெரிய பணக்காரன் பாருங்க. நாட்டு தலைவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய பணக்காரன். ஒரு அம்பானி மாதிரி, ஒரு அதானி மாதிரி, ஒரு பெரிய பணக்காரன். அவன் ஒரு வீடு கூட கட்டலை, ஒரு கல்ற தோட்டம் தான் வாங்கினான். மனைவி இறந்த பிறகு தான் வாங்கினான், முதல்ல வாங்கலை. எதுக்கும் இருக்கட்டும், திடீர்னு யாராவது இறந்துட்டா ஒரு கல்ற தேவை. ஏன்னா ஒரு சபைக்கு போனாலே நம்ம முதல்ல யோசிக்கிறோம், இந்த சபைக்கில் இறந்துட்டா எங்கே கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க, கல்ற அந்த சபைக்கு இருக்கா? கேள்வியே பலர் கேட்குறது அதுதான். அது தப்பு இல்லை அந்த கேள்வியை கேட்குறது. ஆனால் அது முதன்மையான கேள்வியில் சபைக்கு போகிறதுக்கு அது ஒரு காரணம் அல்ல. அது முதன்மையான கேள்வி இல்லை, முக்கியமான கேள்வி இல்லை. ஆனால் அது ஒரு தப்பான கேள்வி கிடையாது, சரியான கேள்வி தான். அவன் வேற எதுவுமே வாங்கலை, ஒரு அடி இடம் கூட வாங்கலை. அப்படி பரதேசியாக ஊர் விட்டு ஊர், ஆண்டவர் சொல்கிற ஊருக்கெல்லாம் போயிட்டு இருந்தான். போகிற இடங்களெல்லாம் கூடாரம் அடித்து தங்குவான். அவன் கூட 100கணக்கான வேலைக்காரர்கள் இருந்தாங்க, 1000கணக்கான கால்நடைகள் இருந்தன, தங்கம் வெள்ளி இருந்துச்சு. தங்கம் வெள்ளியை வைக்கிறது எங்கே வச்சான்னு தெரியல, கூடாரத்தில் தான் வைக்கணும். எப்படி வச்சான்னு தெரியல, அதை எப்படி பாதுகாத்தான்னு தெரியல. நம்மக்கிட்ட ஒரு கொஞ்சம் கிராம் சேர்ந்துட்டாலே லாக்கரில் கொண்டு போய் வைக்கிறோம். லாக்கர் எப்படி கட்டியிருப்பாங்கன்னா, கான்கிரீட்லேயே கட்டுவாங்க. லாக்கரை கட்டும்போது அந்த லாக்கரை
அந்த லாக்கர் ரூமினுடைய அறைகளை முழுக்க முழுக்க காங்கிரீட்டில் கட்டுவாங்க. சில பேங்க்கில் அந்த காங்கிரீட் அறையை அந்த சுவரை சுற்றி ஒரு இரும்பு தகடு வேற இருக்கும், அதுக்குள்ளே தான் லாக்கர் இருக்கும். ஆனால் இவன் கூடாரத்துக்குள்ளே தங்க வேண்டியெல்லாம் எப்படி வச்சுருந்தான்னு தெரியல. அதுக்கெல்லாம் ஒரு விசுவாசம் வேணும். கர்த்தர் சொல்லிட்டார், ஏன் அவன் கூடாரத்தில் வாசம் பண்ணான், ஏன் பரதேசியை மாதிரி தெரிஞ்சான். கர்த்தர் சொல்லிட்டாரு, உனக்கு நான் ஒரு அஸ்திபாரங்கள் உள்ள நகரம், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்பா நீ வீடெல்லாம் கட்ட வேண்டாம். அவன் நினச்சிருந்தா ஒரு சிட்டியே கட்டியிருக்கலாம். அம்பானியினுடைய வீட்டை பற்றி நான் கொஞ்சம் படித்தேன். அம்பானி உலகத்திலே ரொம்ப விலை உயர்ந்த வீடுகளில் அவர் வீடும் ஒன்று, 12 மாடியோ என்னமோ, கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. முதல் 4 அல்லது 5 மாடி பார்க்கிங் தான். பார்க்கிங்கே முதல் 4 அல்லது 5 மாடி. ஒரு மாடியில் நீச்சல் குளம், ஒரு மாடியில் உடற்பயிற்சி கூடம், அந்த மாதிரி மொட்டை மாடியில் ஒரு பெரிய தோட்டம், அது மாதிரி எல்லாமே இருக்குது. என்னென்ன அங்கே ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. ஒரு அலுவலகம், ஒரு மாடியில் அலுவலகம், ஒரு மாடியில் அந்த வீட்டில் வேலை செய்கிறவர்கள் அந்த அவர்களுக்கான குடியிருப்புகள், அப்படி இருக்குது. அதில் இருக்கக்கூடிய வசதிகளை பற்றி மீடியாக்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு எழுதுகிறாங்க. ஆனால் இவன் கூடாரத்திலே சுற்றிட்டு இருந்தான். ஒரே ஒரு விசுவாசம்தான். ஆண்டவர் எனக்காக ஒரு பட்டணத்தையே கட்டி வச்சிருக்கிறார், ஒரு நகரத்தையே எனக்காக கட்டி வச்சிருக்கிறார். ஒரு விசுவாசம். அதே போல 17ஆம் வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோல் இருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனே பலியாக ஒப்பு கொடுத்தான். உச்சகட்டம், விசுவாசத்தினுடைய உச்சகட்டம் என்னவென்றால், உன்னுடைய உயிரியல் ரீதியாக உனக்கு ஒரு மகன், சொந்த மகனை கொடுப்பேன், அதுவும் சாராள் வயிற்றில் தான் கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னார். 25 வருஷம் காத்திருந்தான், ஆண்டவர் கொடுத்தார். இஸ்மவேலை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டார். குறுக்கு வழியில் போய் ஒரு குழந்தை பெற்றான், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டார். இப்போ ஈசாக்கு மட்டும்தான் ஒரே வாரிசு, ஒரே மகன். ஒரு நாள் சொல்லிட்டாரு, நீ அவனை எனக்கு பலியாக கொடுத்துருன்ட்டார், பலி செலுத்துன்ட்டார். ஒன்றுமே கேட்கல. ஏன்னா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்துருந்தாரு, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஈசாக்கினுடைய சந்ததி, ஈசாக்குக்கு பிறக்கிற பிள்ளை, அவனுக்கு பிறக்கிற பிள்ளை, அவனுக்கு பிறக்கிற பிள்ளை, அதில் தான் மேசியாவே பிறப்பார். தேவனுடைய வார்த்தையே மனிதனா பிறப்பாருன்னு சொல்லியிருந்தார். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்துருந்தார். அவன் நம்பினான். அவன் கேட்கல. ஆண்டவரே, நீங்கள் தானே இப்படி சொன்னீங்க, ஈசாக்கின் இடத்துல உங்கள் சந்ததி விளங்குன்னு சொல்கிறீங்க, இப்போ ஈசாக்கை பலி கொடுக்க சொல்கிறீங்க, இது என்ன ஆண்டவரே முரண்பாடாக இருக்க, எனக்கு புரியலையே, மன்னிச்சுக்கிறேங்க, நான் கேட்கறதுக்காக மன்னிச்சிருங்க, நானும் தான் கேட்டுப்பேன். ஆனால் அவன் என்ன நினச்சான், ஆண்டவர் சொன்னது தான், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்குன்னு சொல்லிட்டார், அதனால் நான் பலி செலுத்தினாலும் அவனை உயிரோடு எழுப்பிடுவார். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும் யாரும் உயிரோடு எழுந்தது இல்லை. அதுக்கு முன்னால் உயிர்த்தெழுதலை முதலாக விசுவாசித்தவன் ஆபிரகாம். அதனால தான் அவன் உச்சத்துக்கு போயிட்டான். ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் இது மரித்த பிறகு உயிர்த்தெழுதலை நிகழ்த்த முடியும், மரித்த ஒருவரை கர்த்தராலே உயிர்த்தெழ வைக்க முடியும் என்று முதல்ல இதுக்கு முன்னால் அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. அதுக்கு முன்னால் ஒரு முன்னுதாரணம் கிடையாது. அப்படி முதல்ல விசுவாசத்தினால தான் உச்சத்துக்கு போயிட்டான். அதனால விசுவாசத்துக்கு நம்ம எப்போ உச்சத்துக்கு, வெறும் ஆண்டோடைய வார்த்தையை மட்டும் தான் பிடிச்சிக்கிட்டான். முன் உதாரணங்கள் கிடையாது, முன்மாதிரிகள் கிடையாது, ரெஃபரன்ஸ் கிடையாது.
பாரு, இப்போ வந்து மரியாளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னான். பாரு, வயசான உடம்பு முடியாத எலிசபெத்துக்கு அவள் கர்ப்பவதியாக இருக்கா, 6 மாதம் இப்போ கர்ப்பவதியாக இருக்கா. கர்த்தர் அவளுக்கு செஞ்சவர் உனக்கு செய்ய மாட்டார். அங்கே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. இங்கே ரெஃபரன்ஸே கிடையாது. இந்த மாதிரி ஒருத்தர் செத்து போனாங்க, ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார், ரெஃபரன்ஸ் இல்லை. எப்தாக்கு ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. தான் மகளை சர்வாங்க தகனபடியாக அவன் முதல்ல எது எதிர வருதோ தருவாங்க தகனபடியாக செலுத்துவேன்னா. ஆனால் ஆபிரகாம் ரெஃபரன்ஸ் அவனுக்கு இருந்துச்சு. எப்தாக்கு மகளுக்கு என்ன ஆச்சுன்றதுக்குள்ளே போக போகிறதில்ல, பின்னால் அதுக்கு போகிறேன். ரெஃபரன்ஸ் கிடையாது, முன்மாதிரி கிடையாது, முன் உதாரணம் கிடையாது. யாரும் ஏன் ஆண்டவர் பலி செலுத்துன்னு யார்கிட்டையும் கேட்டதில்லை. யாரும் ஒரு மனிதனை ஆண்டவருக்கு பலி செலுத்தினதும் இல்லை. உயிர் செத்த போன யாரையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினதும் இல்லை. வெறும் வார்த்தை தான் இருக்குது. ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஒரே ஒரு வரி வார்த்தை தான் இருக்குது. அதை அப்படியே இருக்க பிடிச்சிக்கிட்டு எந்த அளவுக்கு அவன் விசுவாசம் போயிடுச்சு பாருங்க. ஒரே மகனையே பலி கொடுக்குற அளவுக்கு அவன் விசுவாசம் போயிடுச்சு. அதனால தான் உச்சத்துக்கு போயிட்டான். அதனால தான் அவன் விசுவாச மார்க்கத்தாருக்கு தகப்பனாக இருக்கிறான். அதுக்கப்புறம் சாராளுடைய விசுவாசத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். சாராலும் ஒரு கணவன் மனைவி 2 பேரையும் சொல்லப்பட்டிருக்கு. நாம் வேற யாரும் அப்படி கணவன் மனைவி 2 பேருமே விசுவாச வீரர்கள் பட்டியலில் இல்லை. ஈசாக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, ரெபேக்காவை பற்றி சொல்லப்படலை நினைக்கிறேன். யாக்கோபை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, ராகேலையோ லேயாலையோ பற்றி சொல்லப்படலை. ஆனால் இங்கே சாராளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவி 2 பேருமே விசுவாச வீரர்களாக இருந்தார்கள். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று நம்பினார். எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் எப்படி கர்ப்பம் தரித்து குழந்தை பிறக்க முடியும் அப்படின்னு அவர் சந்தேகப்படலை. அவர் உண்மை உள்ளவர். ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்னா, அவர் வல்லவர் என்று நம்பினான். ஆண்டவருடைய வல்லமையை நம்பினான். அவரிடத்துல வல்லம் இருக்கு. அந்த வல்லமையை வச்சு உயிரோட எழுப்பிடுவார். ஈசாக்கு செத்துட்டாலும் உயிரோட எழுப்பிடுவார். ஆனால் சாராளுடைய விசுவாசம் வித்தியாசமான விசுவாசம். அவர் உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர் என்று ஆண்களுடைய பார்வைக்கும் பெண்களுடைய பார்வைக்கும் கொஞ்சம் வித்தியாசம். ஒரு ஆண் என்னைக்குமே இந்த மாதிரி வல்லமை, அறிவு, ஞானம் இதெல்லாம் தான் பார்ப்பான். திறமைகள் இது டக்குன்னு அவன் கண்ணில் படும். இதான் அதிகமாக அவனை கவரும். ஆனால் பெண்கள் அதிகமாக குணங்களை தான் பார்ப்பாங்க. உண்மையாக இருக்காங்களா, உண்மை பேசுகிறாங்களா, இதை ரொம்ப பார்ப்பாங்க. ஒரு ஆண் என்ன பண்ணுவான், யாராவது பொய் சொன்னால், ஆமாம் பொய் சொல்கிறது எல்லாரும் தான் சொல்கிறாங்க, அது சகஜம் அப்படின்ற மாதிரி போயிடுவான். ஆனால் ஒரு பெண் யாராவது தன்னிடத்தில் பொய் சொன்னால் அதை ஆண் எடுத்துக்கொள்கிற மாதிரி லேசாக எடுத்துக்க மாட்டா. அதை கொஞ்சம் சீரியஸாக தான் எடுத்துப்பா. பெண்ணுக்கு ஆணுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. ஆபிரகாம் என்ன நம்பினா, கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்றே நம்பினான். உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவர் நம்பினான். இவள் என்ன நம்பினாள், சாராள், கர்த்தர் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, அதை செய்யறதுக்கு வல்லம் அவர்கிட்ட இருக்கு. அப்படி ஆபிரகாம் விசுவாசத்தான். சாராள் எப்படி விசுவாசத்தா, அவர் சொல்லிட்டாரு, அதனால அவர் எது எப்படி போனாலும் செஞ்சிருவார். அவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர் மட்டுமல்ல, உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர் மட்டுமல்ல, வல்லமை உள்ளவர். அந்த ரெண்டும் ஒன்றா இணைஞ்சிடுச்சு ஒரே குடும்பத்தில். அதனாலதான் சாராளும் அவள் நல்ல குணசாலியான ஸ்திரீகளுக்கெல்லாம் அவள் தாயாக இருக்கிறாள் என்று நாம் 1 பேதுருல படிக்கிறோம். இவன் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது பிரபலமான விஷயம். 1 பேதுரு 3:6 அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். மனைவிகளே,
அப்படின்னு ஆரம்பிக்குது 1ஆம் வசனம். அந்த பகுதி கடைசியில் எப்படி முடியுது? நீங்கள் சாராள மாதிரி நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தால் சாராளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். எல்லா மனைவிகளுக்கும் அவள் ஒரு தாயாக ஆண்டவர் அவளை வைத்தார். ஒரு மனைவினா அதுக்கு இலக்கணம் சாராள் தான். புதிய ஏற்பாட்டில் கொண்டு ஆண்டவர் அதை எழுதி வச்சிருக்கிறார். அதனால் ஆண்டவர் ஒன்றை சொல்லிட்டார்னா அதை செய்கிறதுக்கு அவர்கிட்ட வல்லமை இருக்கு. அதை செய்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவர். சிலர் இடத்துல வல்லமை இருக்கும், உண்மை இருக்காது. ஒன்று சொல்லுவான், செய்ய மாட்டான், உண்மை இருக்காது. சிலவங்கிட்ட உண்மை இருக்கும், ஆனால் செய்கிறதுக்கு வல்லமை இருக்காது, திராணி இருக்காது, பணம் இருக்காது, பலம் இருக்காது, நேரம் இருக்காது, சாத்தியக்கூறு இருக்காது. ஒரு வாக்கு கொடுத்துருப்பான், அதை செய்யணும்னு முயற்சி பண்ணுவான், அவங்ககிட்ட பணம் இருக்காது, நேரம் இருக்காது, பலம் இருக்காது, ஆள் இருக்காது, தொழில்நுட்பம் இருக்காது, சாத்தியக்கூறு இருக்காது, ஏதோ ஒன்று இருக்காது, வல்லமை இருக்காது, செய்ய முடியாமல் போயிடும். சிலவன் எல்லாம் இருக்கும், ஆனால் அதெல்லாம் ஏன் இவனுக்கு செய்யணும்? நான் ஏதோ அந்த நேரத்தில் ஏதோ சொல்லிட்டேன், அந்த நேரத்தில் சமாளிக்கிறதுக்கு ஏதோ சொல்லிட்டேன், ஒரு ஆறுதல் படுத்த, தைரியப்படுத்த சொல்லிட்டேன், அதை செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைப்பான். உண்மை இருக்காது. ஆனால் ஆண்டவர் தான் என்ன சொன்னாரோ அதை செய்கிறதுக்கு உண்மை உள்ளவர். எழுதப்பட்ட வார்த்தை கிடையாது. அப்போ எழுதப்பட்ட வார்த்தை கிடையாது, ஊழியக்காரங்க கிடையாது. மெல்கிசேதேக்க அவங்க சந்திச்சாங்க, ஆபிரகாம் சந்திச்சான். ஒரே ஒரு தடவை மெல்கிசேதேவுக்கு தொடர்ந்து ஊழியம் செய்ததா அங்கே குறிப்பு இல்லை. ஒரே ஒரு தடவை மெல்கிசேதேக்க சந்திச்சான், அவ்வளவுதான். மற்றபடி எந்த ஊழியக்காரனும் கிடையாது, எழுதப்பட்ட வார்த்தை கிடையாது. ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று சாராள் விசுவாசித்தாள். அந்த அந்த விசுவாசம்தான் அவளை பலப்படுத்தியது. அவளுடைய வயசை தாண்டி அவள் போவதற்கு அவளை பலப்படுத்தியது. அவள் உடலில் இருக்கிற குறையை தாண்டி அவள் போவதற்கு அவளை பலப்படுத்தியது. அதே போல 20-21 வசனங்கள், விசுவாசத்தினால ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினால ஆசீர்வதிப்பது, அதாவது பெரும்பாலும் பிள்ளைங்களை பெற்றோர் என்ன சொல்லுவாங்களாம், அவங்களுடைய குறைகளை பார்க்கும்போது, நீலாம் எங்கே உருப்பட போகிற, நீலாம் எங்கே விளங்க போகிற. சிலர் அப்படி தான் சொல்லுவாங்க, சிலர் அப்படி நேராக சொல்ல மாட்டாங்க, அது வேறு மாதிரி சொல்லுவாங்க. எப்பா இப்படி படிச்சின்னா, நீ இப்படி இருந்தீன்னா எப்படிப்பா, எப்படி நீலாம் அந்த உலகத்தில் வாழ போகிற, அப்படி கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் மென்மையாக சொல்லுவாங்க. சிலர் நேரடியாக சொல்லுவாங்க, நீ பிச்சை தான் எடுப்ப அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்கிற பெற்றோர்லாம் இருக்காங்க. ஆசிரியர்கள் அதே மாதிரி தான். எங்கள் காலத்து ஆசிரியர்கள்லாம் நீ பிச்சை தான் எடுப்ப, ஒருத்தர் சரியாக படிக்கலாம் நீ பிச்சை தான் எடுப்ப அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது எச்சரிப்பை, அது தவறல்ல, எச்சரிப்பு. ஆனால் ஒரு குறை உள்ள ஒருத்தனை, இவன் எங்கே உருப்பட போகிறான் அப்படின்னு நம்பிக்கை இல்லாத ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறதுக்கு விசுவாசம் வேணும். யாக்கோபை ஆசீர்வதித்தான். யாக்கோபு பொய் சொல்கிறவன், நாடகம் ஆடுறவன், நடிக்கிறவன், அவனை ஆசீர்வதித்தான். அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். இவன் நாடகம் ஆடுறவன், ஏமாத்துறவன் தான், ஆனாலும் கர்த்தர் அவனை திருத்தி அவனை ஆசீர்வதிப்பார். அந்த விசுவாசம் இருந்தால் தான் ஆசீர்வதிக்க முடியும். ஏசா அலட்சியம் பண்ணவன், எல்லாத்துலேயும் ஒரு அலட்சியம். சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணான், எல்லாமே அவனுக்கு அலட்சியம். ஆனாலும் அவனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த சிரேஷ்டபுத்திர பாகம் அவனுக்கு கிடைக்கல, ஆனாலும் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தான். உன்னுடைய வில்லுனாலே நீ பிழைப்பாய், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உன் சகோதரனை நீ மேற்கொள்வாய், சகோதரனிடமிருந்து நீ விடுதலை பெறுவாய் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தான். அது விசுவாசம் இருந்தால் தான் கொடுக்க முடியும், அந்த ஆசீர்வதிக்க முடியும். அதே மாதிரி தான் யாக்கோபு யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்தான். அது விசுவாசம்தான், தன்னுடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது.
பிள்ளைகளையாவது தெரியும், நம்ம வளர்த்துருவோம், எப்படியாவது நமக்கு இன்னும் காலம் இருக்குது, அவங்கள வளர்த்து ஆளாக்கி சரி பண்ணிடலான்னு ஒரு வாய்ப்பாது இருக்குது. பேர பிள்ளைகளை நம்ம வளர்க்க முடியாது. ஒருவேளை அவங்க வளரும்போது நமக்கு ஆயுஷே இருக்காது. எப்படி ஆசீர்வதிப்பது? அதுக்கும் ஒரு விசுவாசம் வேணும். விசுவாசம் இருந்தால் தான் ஆசீர்வதிக்க முடியும். அதே போல் 22, 23 விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். யோசேப்பு அவனுடைய உடலை அடக்கம் பண்ணுவதற்கு அனுமதி கொடுக்கலை. முதலே சொல்லிட்டான், என் உடலை அடக்கம் பண்ணக்கூடாது, அதை பதப்படுத்தி வச்சுருங்க ஒரு பெட்டியிலன்னு சொல்லிட்டான். பதப்படுத்தி வச்சுட்டாங்க. இதெல்லாம் என்னன்னா, ஒரு தடவை அடக்கம் பண்ணிட்டா மறுபடியும் தோண்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது, அப்படி ஒரு சம்பிரதாயம் இருந்துச்சு. திரும்பி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அதனால் நீங்கள் பெட்டியிலே வச்சுருங்க, பதப்படுத்தி வச்சுருங்கன்ட்டான். அதை எம்பாம் பண்ணி அதை ஒரு மம்மி மாதிரி வச்சுட்டாங்க. ஒருவேளை முதல் மம்மி யோசேப்பா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். அதனால் அவன் என்ன சொன்னான்னா, கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நாள் கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போவார். கொண்டு போகும்போது என்னுடைய எலும்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்க, அங்கே போய் என்னை அடக்கம் பண்ணுங்க. நல்லா கவனிங்க, அதுக்கு எவ்வளோ விசுவாசம் வேணும். ஏன்னா ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தார் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் இன்னொரு தேசத்துலன்னு சொல்லியிருந்தார். அது நிச்சயமாக யோசேப்புக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா செவிவெளி செய்தியாக வந்திருக்கும். ஆபிரகாம் ஈசாக்கிட்ட சொல்லியிருப்பான், ஈசாக்கு யாக்கோப்பிட்ட சொல்லியிருப்பான், யாக்கோப்பு யோசேப்பிட்ட சொல்லியிருப்பான். இல்லை என்றாலும் யோசேப்பு ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்கு நிச்சயமாக ஒரு வெளிப்பாடு இருக்கும். வெளிப்பாடு இல்லாமல் இருந்திருக்காது. என்னுடைய அப்பா, அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. எங்களுக்கு சென்னையினுடைய புறநகர் பகுதியில் ஈசிஆரில் ஒரு நிலம், இப்பவும் ஒரு பகுதி இருக்குது, பெரும்பகுதி அப்போ இருந்துச்சு. இப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, முடிஞ்சால் என்னை அங்கே அடக்கம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எங்கள் அப்பா இறந்தபோது நான் எங்கள் அப்பா இப்படி சொன்னாங்களே அப்படின்னு சொன்னேன். இப்போ என்னுடைய உறவினர் ஒருவர் தான் எல்லா அடக்க ஒழுங்குகளையெல்லாம் செய்தார். அவர் சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம், கலெக்டர்கிட்ட அனுமதி வாங்கணும், இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும், அதில் பல சிக்கல்கள் இருக்குது, முடியாது, அவகாசம் இல்லை என்று அதை மறுத்து விட்டார். இப்போ எப்போ போவாங்க? 400 வருஷத்துக்கு அப்புறம் தான் போகிறாங்க. 400 வருஷத்தில் யோசேப்புன்னு ஒருத்தன் இருக்கான்றதே ஞாபகம் இருக்குமான்னு தெரில. இப்போ எங்கள் அப்பா கல்ற எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்கள் தாத்தா கல்ற எந்த கல்ற தோட்டத்தில் இருக்குன்னு தெரியும். ஏன்னா எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவினுடைய திருமணத்துக்கு முன்னாலே இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பாவுடைய அப்பா. நான் என் பெரியப்பாவுடைய மகனிடத்தில் கேட்டேன், எங்கள் சொந்த ஊரில். ஏன்னா நான் சொந்த ஊரில் வளரல, அவன் வளர்ந்தான். அதனால் அவன்கிட்ட கேட்டேன், எங்கே இருக்குன்னு கேட்டேன். அவன் சொன்னான், நம்ம கல்ற சிஎஸ்ஐ கல்ற தோட்டத்தில் தான் இருக்குது தாத்தா கல்ற. ஆனால் நம்ம குடும்பத்தில் கல்ற கட்டுகிற வழக்கம் கிடையாது. அதனால் கல்லறை கட்டப்படவில்லை, அது ஒரு மண்மேடாக இருக்கும், ஒரு சிலுவை இருக்கும் என்று சொன்னான். நான் உனக்கு காட்டுகிறேன்னு சொன்னால், அதுக்கப்புறம் 2 பேர் நேரமும் ஒத்து வரல. நான் இது வரைக்கும் எங்கள் தாத்தா கல்றையை போய் பார்க்கல. எங்கள் தாத்தாவுடைய அப்பா, என்னுடைய பூட்டனார் பேர் வேதமாணிக்கம். அவர் இந்த ஊரில் வளரல, வேற ஒரு ஊரில் வசித்தார். முதல் ஊரில் வசிக்கலை. அவர் புத்தன் தருவை என்கிற ஊரில் வசித்தவர், அந்த ஊருக்காரரு. அப்போ அந்த ஊரில் தான் அவருடைய கல்லறை இருக்க வேண்டும் என்று ஒரு யூகம் தான், அதுக்கு மேலே தெரியாது. 400 வருஷம்னா பாருங்கள், 4 தலைமுறை. 4 தலைமுறைக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு உடலை முதல்ல ஞாபகம் வச்சுருக்கணும். அந்த உடலை போகும்போது எடுத்துகிட்டு போகணும். அது சாத்தியமானு கேட்டால் ரொம்ப கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லை. 99.9% சாத்தியம் இல்லை. ஆனால் அவன் கட்டளை கொடுத்தான், விசுவாசத்தினால கட்டளை கொடுத்தான். நிச்சயமாக இது நடக்கும் என்று அவன் கட்டளை கொடுத்தான். 23வது வசனம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். ஒரு சட்டம், ஒரு கொடுங்கோல் சட்டம், இன ஒழிப்பு செய்கிற சட்டம். எகிப்தில் இவங்க அடிமைகளாக இருந்தபோது இஸ்ரவேலுக்கு ஆண் குழந்தை பிறந்தா அதை தூக்கி கொண்டு போய் ஆற்றுல போட்டுடணும்.
அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அப்படி போட தவறுகிற பெற்றோருக்கு தண்டனை. இப்போ மோசே பிறந்திருக்கிறான், 3 மாதம் ஒளிச்சு வச்சாங்க. பாசத்தால் ஒளித்து வைத்தார்கள் என்று போடப்படலை. விசுவாசத்தினாலே ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல், இப்படி ஒரு சட்டம் இருக்கு. நான் இன்று என்னுடைய வாகனத்தில் வந்துட்டு இருந்தேன். போலீஸ் அதிகாரிகள் வழிமறித்தார்கள். அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு சின்ன வீடியோ எடுக்க போகிறோம், ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் நில்லுங்கன்னாங்க. இதை விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த வீடியோவை எடுத்தாங்க. ஒரு 10 பேரை சேர்த்து எடுத்தாங்க, மேலதிகாரிக்கு அனுப்பணும்னு. நாங்கள் இந்த போலீஸ்காரங்க இருந்து வாகனங்களை மடக்கிறத கண்ட உடனே பலர் இந்த 2 பக்கத்துலேயும் இந்த வாகனங்கள் பல வாகனங்கள் பின்னால் போயிட்டாங்க, பயந்து போய். சிலர் ரிவர்ஸில் போயிட்டாங்க. இன்னொருத்தர் நேராக வர வேண்டியவர் திரும்பி போயிட்டார். ஒருத்தர் செம்மண்ணுக்குள்ளே சாதாரண செம்மண்ணில் இறங்கி போகிறார். ஒருத்தர் இங்கே வந்தால் போலீஸ்காரர் உள்ள நம்மளை மடக்குவாரோன்னு சொல்லி சிரிக்கிறார். போலீஸ் அதிகாரி சிரிக்கிறார், பாருங்கள் எப்படி ஓடுறான் பாருங்கள் அப்படின்னு. ஒரு 100 ரூபாயோ மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபா ஃபைன் போடுவாங்க வாகனத்தில். அதுக்கே அப்படி பயந்து ஓடுறாங்க. ராஜாவின் கட்டளை, கொடுங்கோல் ஆட்சி, இஸ்ரவேலை இனத்தையே பூண்டோடு ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி ஆண் குழந்தைகளை கொன்றுவிட வேண்டும், வாரிசுகளை இல்லாமல் போய்விட வேண்டும் என்று திட்டம் தீட்டி சதி திட்டம் தீட்டப்பட்ட ஒரு ஆட்சி நடக்குது. எவ்வளோ ஒரு பயத்தில் இருக்காங்க எல்லாரும். ஆனால் ஒரு விசுவாசத்தில் அவங்க 3 மாதம் ஒழிச்சு வச்சாங்க. ஒரு குழந்தைய 3 மாதம் ஒழிச்சு வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் விசுவாசத்தில் அதை அவர்கள் செய்தார்கள். 3 மாதத்துக்கு அப்புறம் கூட அவர்கள் கொண்டு போய் ஆற்றுல போடும்போது சும்மா தூக்கி எல்லாரும் தனியாக தூக்கி போட்டாங்க, விசுவாசம் இல்லாதவங்க. ஆனால் இவங்க ஒரு பெட்டி செய்து, ஒரு வாட்டர் ப்ரூஃப் பெட்டி செய்து, ஒரு நாணலில் ஒரு கூடை செய்து, அதில் கீழ் பூசி, ஒரு தண்ணீர் புக முடியாத ஒரு கூடையை செய்து, அதில் குழந்தையை வைத்து கொண்டு போய் ஆற்றுல நடுவில் விடாமல் ஆற்று ஓரத்தில் செடிகளின் நடுவில் கொண்டு வைத்தார்கள். அதில் ஒரு விசுவாசம், எப்படியா அந்த குழந்தை பிழைத்து கொள்ளும். விசுவாசம் தான் இதெல்லாம் செய்ய தூண்டியது. அவன் அதே மாதிரி மோசே காப்பாற்றப்பட்டான். விசுவாசம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? ஏற்கனவே 2 குழந்தை இருக்கு, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. இந்த குழந்தையை காப்பாற்ற போய் அந்த குழந்தை தெருவில் நிற்கக்கூடாது, நம்மளை தலையை வெட்டிடுவான் ராஜா என்று பயந்துருப்பாங்க. சரி 3 மாதம் வச்சு பார்த்தோம், இனி முடியலை, தண்ணியில் போட்டுருவோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க விசுவாசத்தினால, மோசேயினுடைய பெற்றோர் விசுவாச வீரர்களாக இருந்தார்கள். பிதாவே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விசுவாச வீரர்களின் சாதனைகளை தியானித்தோம். தியானிக்கும்போது எங்களுடைய விசுவாசமும் ஆண்டவரை தூண்டி எழுப்பப்படுகிறது, பலப்படுகிறது. எங்களுக்கும் உள்ளும் ஒரு தூண்டுகோல் வருகிறதற்காய் சோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.